Good morning, children. Today we are going to learn evaluation in lesson 2, matter and materials. All of you take your book, page number 101. Evaluation. From letter 1, find the odd one. Odd one means வேறுபட்ட ஒன்றை எடுத்து எழுதுக. First one, brick, coil, silk cloth, pineapple. இதில் வந்து பைனாப்பிள் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃப்ரூட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் வேறு திங்ஸாக இருக்குது. அதனால் பைனாப்பிள் தான் கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், ஸ்டோன், ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் ஒயர். இது எல்லாமே அதாவது ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல். இது வந்து ஹார்ட் மெட்டீரியல், அதனால் இதுதான் கரெக்ட் ஆன்சர். தேர்ட் ஒன், சன், கேண்டில், டார்ச், பென். இந்த மூணுமே லைட் தரக்கூடியது, பென் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஒன், அம்ப்ரெல்லா, ஸ்பாஞ்ச், ரெயின்கோட், ஜெர்கின். இந்த மூணுமே ரெயின் சம்மந்தப்பட்ட திங்ஸ். ஸ்பாஞ்ச் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதுதான் கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், கிளாஸ் பாட்டில், எக்ஸாம் பேட், பேப்பர் பிளேட், உடன் போர்டு. இது கிளாஸ் பாட்டில் மட்டும் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், மற்றதெல்லாம் ஆப்டிவ் மெட்டீரியல்ஸ். Second, row number 2, fill in the blanks. First one, materials which can be compressed or cut easily are called dash. எந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும் கேட்குறாங்க, சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஆன்சர். செகண்ட் ஒன், கோல்டு அண்ட் டைமண்ட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டேஷ் மெட்டீரியல்ஸ். கோல்டு டைமண்ட் என்ன மெட்டீரியல்ஸ் கேட்குறாங்க, ஷைனி மெட்டீரியல்ஸ். தேர்ட் ஒன், மெட்டீரியல்ஸ் விச் கேன் பி பர்ன்ட் ஆர் ஸ்ட்ரெச் ஈஸிலி ஆர் கால்டு டேக்ஸ். எந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக வந்து வளைக்க முடியும் இல்லை நீட்ட முடியும், அதுக்கு பேர் ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ். ஃபோர்த் ஒன், டேஷ் ஆப்ஜெக்ட்ஸ் அலோ ஆல் த லைட் டு பாஸ் த்ரூ தம். எந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லைட்டை வந்து முழுமையாக அதன் வழியாக பாஸ் பண்ணும், டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஃபிஃப்த் ஒன், டேஷ் இஸ் த நேச்சுரல் சோர்ஸ் தட் ஸ்டிமுலேட்ஸ் சைட் அண்ட் மேக்ஸ் திங்ஸ் விசிபிள். எந்த இது வந்து நேச்சுரல் சோர்ஸாக இருக்குது, லைட் தரக்கூடியது, சன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரோம் லெட்டர் 3, மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், லைட் சோர்ஸ் மேட்ச் பண்ணுமா, சன். செகண்ட், வாட்டர் ப்ரூஃப், கரெக்ட் ஆன்சர், ரெயின் கோட். தேர்ட் ஒன், டிரான்ஸ்பேரண்ட் இஸ் கரெக்ட் ஆன்சர், கிளாஸ். ஃபோர்த், டிரான்ஸ்லுசன்ட், எக்ஸாம்பிள் வெஜிடபிள் ஆயில். ஃபிஃப்த் ஒன், ஆப்டிவ் மெட்டீரியல்ஸ், எக்ஸாம்பிள் மெட்டல். இதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். 4, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியாக தவறான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், வி கேனாட் கம்ப்ரஸ், கட் ஆர் பெண்ட் த ரஃப் மெட்டீரியல்ஸ் ஈஸிலி. நம்ம ரஃப் மெட்டீரியல்ஸை ஈஸியாக அதாவது ப்ரெஸ் பண்ணவோ கட் பண்ணவோ வளைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரூ. செகண்ட் ஒன், டல் மெட்டீரியல்ஸ் ரிஃப்ளெக்ட் லைட். டல்லான மெட்டீரியல்ஸ் வந்து லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஃபால்ஸ். தேர்ட் ஒன், சாண்ட் பேப்பர் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். மணல் பேப்பருக்கு அது வந்து ஸ்மூத் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறாங்க, ஸோ ராங், ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், ஆப்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் டு நாட் அலோ லைட் டு பாஸ் த்ரூ தம். ஆப்டிவ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து லைட்டை வந்து அதன் வழியாக என்ன செய்யாது, அலோ பண்ணாது, அப்போ ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், மிரர்ஸ் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் லைட் தட் ஃபால் ஆன் தம். கண்ணாடி வந்து நம்மளோட அதாவது டைரக்ஷன், நம்மளோட பொருட்களை வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி காட்டும், ட்ரூ. அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங். கொஸ்டின் நம்பர் 1, when can you say a material is waterproof material? எப்போ வந்து நாம் மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் நம்ம சொல்ல முடியும்னா, பேஜ் நம்பர் ஆன்சர் எங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 98. ஆன்சர், மெட்டீரியல்ஸ் தட் டு நாட் அலோ வாட்டர் டு பாஸ் த்ரூ தம் ஆர் கால்டு வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். அதாவது எந்த மெட்டீரியல்ஸ் வந்து வாட்டர் வந்து அலோவ் பண்ணாதோ அந்த மெட்டீரியல்ஸ் தான் வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ் சொல்கிறோம். எக்ஸாம்பிள், ரெயின் கோட் அண்ட் அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப். கொஸ்டின் நம்பர் 2, வாட் இஸ் எ லைட் சோர்ஸ்? லைட் சோர்ஸ்னால் என்ன, ஒளி மூலங்கள் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 100. ஆன்சர், the objects that give off light are called light sources. எந்த பொருட்கள்லாம் லைட்டு தருகிறதோ அதுதான் லைட் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். சன்,
சன் இருக்குது, அடுத்தது எலக்ட்ரிக் லேம்ப், நெக்ஸ்ட் பல்பு. இந்த மூணையும் சொல்லிக்கலாம். தேர்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் ஆப்கியூ மெட்டீரியல்ஸ்? இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் ஆப்கியூ மெட்டீரியல்ஸ். பேஜ் நம்பர் 98 and 99. First, transparent objects. First point, transparent objects allow the light to pass through them. Aqueous objects என்னன்னா aqueous objects do not allow light to pass through them. இது வந்து transparent objects வந்து லைட்டை அலோவ் பண்ணும், aqueous objects வந்து லைட்டை அலோவ் பண்ணாது. செகண்ட் பாயிண்ட், we can see other objects clearly through transparent objects. அதாவது மற்ற பொருட்களை வந்து என்ன செய்யும், அது பின்பகுதியில் இருந்தாலும் அழகாக என்ன செய்யும், அதை இது ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டும். சரிங்களா, பார்க்க முடியாது தான் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட், இதில் என்னென்னா ஆப்கே ஆப்ஜெக்ட்ஸ் என்ன செய்யணும்னா வி கேனாட் சி த்ரூ தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ். இதில் வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, அதுக்கு பின்னால் உள்ள பொருளை நம்ம பார்க்க முடியாது. தேர்ட் பாயிண்ட், எக்ஸாம்பிள் ஏர், கிளாஸ் அண்ட் பியூர் வாட்டர். இது இதுக்குள்ள எக்ஸாம்பிள். அதனோட எக்ஸாம்பிள் என்னென்னா வுட், ஸ்டோன் அண்ட் மெட்டல்ஸ். ஃபோர்த் கொஸ்டின், டிஃபைன் ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன்னா என்னங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். டேக் பேஜ் நம்பர் 100. The bouncing of light by any smooth or polished surface is called reflection. சரிங்களா, எந்த பகுதியில் வந்து ஸ்மூத்தாகவோ பாலிஷாகவோ இருந்ததுன்னா அது வந்து அதுலேருந்து எதிரொலிப்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஃபிஃப்த் கொஸ்டின், கிளாஸிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ் கிவன் பிலோ அஸ் டிரான்ஸ்பேரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் ஆர் ஆப்கியூ மெட்டீரியல்ஸ். இதில் நிறைய திங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து கீழே காலம் கொடுத்துட்டாங்க இல்லையா, அது என்னென்ன மெட்டீரியல்ஸ்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்து எழுதலாமா. ஃபஸ்ட் பாருங்கள், ஏர், ஏர் டிரான்ஸ்பேரண்ட், ராக் ஆப்கியூ, வாட்டர் டிரான்ஸ்பேரண்ட், அலுமினியம் ஃபாயில் ஆப்கியூ, மிரர் transparent, snow APQ, wooden board APQ, polythene bag translucent, CD APQ, oil soaked paper translucent, glass tumbler transparent, colored glass translucent. கரெக்டாக இதை மாதிரி எடுத்துங்க, இதில் சூஸ் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்ததாக ப்ராஜெக்ட் ஒர்க், collect some rough and smooth materials from your surrounding. உங்களை சுற்றி உள்ள வளவளப்பான மற்றும் சொரசொரப்பான பொருட்கள் அப்படி எதெல்லாம் பார்த்து அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.